ஓம் சாந்தி. 16/5/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: மாயாவின் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக 2 சக்திகள் அவசியம் தேவை. பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் முயற்சியின் வேகத்தின் முடிவை பார்த்து கொண்டிருந்தார். புதியவர்கள் மற்றும் பழையவர்கள் இருவர்களின் முயற்சியின் வேகத்தையும் பார்த்து கொண்டே தந்தைக்கு குழந்தைகளின் மேல் அதிக அன்பும் ஏற்பட்டது. மேலும் கூடவே இரக்கமும் ஏற்பட்டது. அன்பு ஏன் ஏற்பட்டது? சிறியவர்கள் பெரியவர்கள் அறிமுகம் கிடைத்தவுடனேயே அறிமுகத்தின் கூடவே தன்னுடைய சக்திக்கேற்றபடி கிடைத்த பிராப்தியின் ஆதாரத்தில் கடந்த கால வாழ்க்கை மற்றும் தற்சமயத்து பிராமண வாழ்க்கை இரண்டிலும் மிகப்பெரிய வித்தியாசத்தை அனுபவம் செய்து கொண்டே அலைந்து கொண்டிருந்தவருக்கு ஒரு ஆதாரம் கிடைத்தது என்று தென்பட்டு கொண்டே நிச்சய புத்தி உடையவராகி ஒவ்வொருவரின் சகயோகத்தினால் ஒவ்வொருவரின் அனுபவத்தின் ஆதாரத்தினால் லட்சியத்தை நோக்கி செல்லத் தொடங்கினார்கள் என்று பார்த்தோம். குஷி, சக்தி, சாந்தி மற்றும் சுகத்தின் அனுபவத்தில் சிலர் மற்றவர்களை பொருட்படுத்தாமல் ஆன்மீக வாழ்க்கையின் அனுபவம் என்ற அடியை முன்னே எடுத்து வைத்து சென்று கொண்டிருந்தார்கள். பிராப்தியின் முன்பு சிலவற்றை விடுகிறார்கள் மற்றும் தியாகம் செய்கிறார்கள். எந்த ஒரு உணர்வும் இருப்பதில்லை. தந்தை கிடைத்தார், அனைத்தும் கிடைத்தது. அந்த போதையில் தியாகமும் தியாகமாகப்படவில்லை. நினைவு மற்றும் சேவையில் உடல் மனம் பொருளால் ஈடுபட்டு விட்டனர். முதல் போதை, முதல் குஷி, முதல் ஊக்கம் உற்சாகத்தை வித்தியாசமானதாக மிக பிரியமானதாக அனுபவம் செய்தார்கள். இந்த தியாகம் மற்றும் தொடக்க காலத்து போதை திரிகாலதர்ஷி மாஸ்டர் ஞானக்கடல் மாஸ்டர் சர்வசக்திவானின் நிலையின் முதல் உத்வேகத்தில் எந்த சுயநினைவும் இருப்பதில்லை. பழைய உலகத்தின் அனைத்து துச்சமாக அனுபவம் ஆனது, சாரமற்றதாக அனுபவம் ஆனது. அப்படி ஒவ்வொருவரின் முதல் நிலையை பார்த்து கொண்டே ஒவ்வொருவரும் தந்தைக்காக எவ்வளவு தியாகம் மற்றும் ஈடுபாட்டுடன் முன்னேறுவதற்கான முயற்சி செய்தார்கள் என்று மிக அதிக அன்பு ஏற்பட்டது. அப்படி தியாகம் செய்தவர்கள், ஞானம் நிறைந்தவர்கள், நிச்சய புத்தி குழந்தைகள் மேல் பாப்தாதாவும் தனது அனைத்து செல்வங்களோடு சேர்த்து பலியானார். எப்படி குழந்தைகள் பாபா நாங்கள் உங்களுடையவர்கள் என்று நினைத்தனர், அதே போலவே தந்தையும் பதிலாக எது தந்தையினுடையதோ அது உங்களுடையது என்று கூறினார். அப்படி அதிகாரியாகவும் ஆனார்கள். ஆனால் போக போக என்ன நடந்தது? மகாவீர், அதாவது ஆன்மீக போர்வீரனாகி மாயாவிற்கு சவால் விடுகிறார்கள். வெற்றி அடைவதற்கான அதிகாரத்தையும் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் மாயாவின் அநேக விதமான தாக்குதலை எதிர்கொள்வதற்காக 2 விஷயங்களின் குறை ஏற்பட்டு விடுகிறது. அந்த 2 விஷயங்கள் எவை? ஒன்று எதிர்கொள்வதற்கான சக்தியின் குறைவு, இன்னொன்று பகுத்தறிதல் மற்றும் நிர்ணயம் செய்யும் சக்தியின் குறைவு. இந்த குறைகளின் காரணமாக மாயாவின் அநேக விதமான தாக்குதலில் சில நேரம் தோல்வி, சில நேரம் வெற்றி கிடைப்பதினால் சில நேரம் உத்வேகம், சில நேரம் சுயநினைவில் வந்துவிடுகிறார்கள். எதிர்கொள்வதற்கான சக்தியின் குறைவிற்கான காரணம் என்ன? தந்தையை நிரந்தர துணைவனாக ஆக்க தெரிவதில்லை. துணையை பெறுவதற்கான முறை தெரிவதில்லை. சுலபமான முறை அதிகாரமுடைய நிலை. எனவே பலகீனமானவர்களை பார்த்து மாயா தன்னுடைய தாக்குதலை செய்துவிடுகிறது. பகுத்தறியும் சக்தி இல்லாததற்கான காரணம் என்ன? புத்தியின் ஒருமுனைப்பாடு இல்லாத நிலை. வீணான எண்ணம் மற்றும் அசுத்த எண்ணங்களின் குழப்பம் இருக்கிறது. ஒருவரிடமிருந்து அனைத்து ரசனையும் எடுப்பதற்கான ஒரே சீரான நிலை இல்லை. அநேக ரசனையில் புத்தி மற்றும் மனநிலை மேலே கீழே சென்று விடுகிறது. இதன் காரணமாக பகுத்தறியும் சக்தி குறைந்து விடுகிறது.
மேலும் பகுத்தறியாததின் காரணமாக மாயா அவரை தனது வாடிக்கையாளராக ஆக்கிவிடுகிறது. இது மாயா என்று இதையும் அறிந்து கொள்ள முடிவதில்லை. இது தவறு என்று இதையும் தெரிந்து கொள்ள முடியாது. இன்னும் அதிகமாக மாயாவின் வாடிக்கையாளர் மற்றும் மாயாவின் துணைவனாகி தந்தையை மற்றும் பொறுப்பாளராகி இருக்கும் ஆத்மாக்களுக்கும் இப்படி நடந்து கொண்டுதான் இருக்கும். எதுவரை சம்பூர்ணமாகவில்லையோ அதுவரை இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் என்று தன்னுடைய புத்திசாலித்தனத்தை முன்னுக்கு வைக்கிறார்கள். அந்த மாதிரி அநேக விதமான விசித்திரமான ஞான துளிகளை மாயாவின் சார்பாக வக்கீலாகி தந்தையின் எதிரில் மற்றும் பொறுப்பாளராகி இருப்பவரின் எதிரில் வைக்கிறார்கள். ஏனென்றால் மாயாவின் துணைவன் ஆன காரணத்தினால் எதிர்க்கட்சியை சேர்ந்தவராக ஆகிவிடுகிறார். மாயாவை வென்றவர் என்ற பதவியை விட்டுவிடுகிறார்கள். என்ன காரணம்? பகுத்தறியும் சக்தியின் குறைவு. அந்த மாதிரி அதிசயமான ரமணீகரமான வழக்குகள் தந்தையின் எதிரில் வருகின்றன. வாதாடும் பாயிண்ட்டுகளும் பெரிய நல்லதாக இருக்கும். புதிதாக கண்டுபிடிப்பும் செய்கிறார்கள். ஏனென்றால் முதுகெலும்பாக மாயா இருக்கிறது. எப்பொழுது பாப்தாதா குழந்தைகளின் அந்த மாதிரி நிலையை பார்க்கிறார் என்றால் இரக்கம் வருகிறது. தந்தை கற்றுக் கொடுக்கிறார் மற்றும் குழந்தைகள் மிகச்சிறிய தவறின் காரணமாக என்ன செய்து கொண்டே இருக்கிறார்கள்? மிகச்சிறிய தவறு ஸ்ரீமத்தில் தன் மனம் சொல்லும் வழியை கலப்பது. அதற்கான ஆதாரம் என்ன? அலட்சியம் மற்றும் சோம்பல். அநேக விதமான மாயாவின் கவர்ச்சிக்கு பின்னால் கவர்ச்சிக்கப்படுவது. எனவே முதலில் என்ன ஊக்கம் உற்சாகம் இருந்ததோ அது காலப்போக்கில் மாயாவை வெல்வதற்கான முழுமையான சக்தி இல்லாத காரணத்தினால் குறைந்து விடுகிறது. முயற்சி செய்யாதவராக ஆகிவிடுகிறார். என்ன செய்வது, எதுவரை செய்வது, இதுவோ தெரியாமல் இருந்தது. அந்த மாதிரி வீணான எண்ணங்களின் குழப்பத்தில் வந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த அனைத்து விஷயங்களும் பாதையில் கடந்து செல்லும் பக்கத்து சாட்சிகள். இவை சென்றடைய வேண்டிய இலக்கு அல்ல, இதை கடந்து செல்ல வேண்டுமே அன்றி இலக்கு என்று புரிந்து இங்கேயே நின்றுவிடக்கூடாது. ஆனால் அநேக குழந்தைகள் இதையே தன்னுடைய இலக்கு, அதாவது என்னுடைய பங்கே இதுதான், அதிர்ஷ்டமே இதுதான் என்று பாதையில் கடந்து செல்லும் காட்சிகளையே தன்னுடைய இலக்கு என்று புரிந்து உண்மையான இலக்கிலிருந்து தூரமாகி விடுகிறார்கள். ஆனால் உயர்ந்த இலக்கை சென்றடைவதற்கு முன்பு புயல், சூறாவளி வரும். படகு அக்கறைக்கு செல்வதற்காக இடையில் சூழல்களை கடந்து செல்லத்தான் வேண்டும். எனவே அவசரத்தில் பயப்படாதீர்கள், களைப்படையாதீர்கள், நின்று விடாதீர்கள். துணைவனை துணையாக வைத்தீர்கள் என்றால் ஒவ்வொரு கடினமும் சுலபமாகிவிடும். தைரியம் உள்ளவராக ஆனீர்கள் என்றால் உதவி கிடைத்தே விடும். தந்தையை பாருங்கள் மற்றும் தந்தையை பின்பற்றினீர்கள் என்றால் எப்பொழுதும் சுலபமாகவே ஊக்கம் உற்சாகத்தின் வாழ்க்கையை அனுபவம் செய்வீர்கள். வழியில் சென்று கொண்டிருக்கும் போதே எந்த ஒரு நபரையும் சாதனத்தையும் ஆதாரமாக ஆக்காதீர்கள். எதன் ஆதாரம் அழியக்கூடிய ஒன்றோ அந்த அழியக்கூடியது என்ன பிராப்தியை செய்விக்க முடியும்? ஒருவரின் பலம், ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கை. இந்த பாடத்தை எப்பொழுதும் உறுதியாக ஆக்குங்கள். பின்பு இடையில் உள்ள சூழலை சுலபமாக கடந்து சென்று விடுவீர்கள் மற்றும் இலக்கை எப்பொழுதும் அருகில் அனுபவம் செய்வீர்கள். இதுதான் முயற்சி செய்பவர்களின் ரிசல்ட்டாக இருந்தது. பெரும்பான்மையோர் இடையில் வரும் சூழலில் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அனைத்து விஷயங்களும் தன்னுடைய லட்சியத்தில் முன்னேறுவதற்கான நல்ல சகுனம் என்று புரிந்து கொள்ளுங்கள். எப்படி விநாசத்தை நல்ல சகுனம் மற்றும் நன்மை பயக்கக்கூடியது என்று கூறுகிறீர்கள், அதேபோல் இந்த சோதனைகளும் பரிபக்குவம் ஆகுவதற்கான ஆதாரமாகும். மார்க்கத்தை கடந்து முன்னேறி கொண்டிருக்கிறோம். இது அடையாளங்கள் ஆகும். இந்த அனைத்து விஷயங்களையும் பார்த்து பயப்படாதீர்கள். இப்பொழுது லட்சியத்தை சென்றடைந்தே விட்டோம் என்ற இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் வையுங்கள். புரிந்ததா? எப்படி மின்சாரம் இடையிடையே தடைப்படுகிறது என்றால் பிடிப்பதில்லை, ஒரே சீரான நிலை இருந்தால் பிடிக்கின்றது. அதேபோல் தந்தைக்கும் குழந்தைகளின் ஒரே சீரான நிலை விருப்பமாக இருக்கிறது. இதுவோ இயற்கையின் விளையாட்டாகும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி விளையாட்டை விளையாடாதீர்கள். எப்பொழுதும் ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும். அப்படி மாஸ்டர் ஞானம் நிறைந்த, எப்பொழுதும் வெற்றி நிறைந்த, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய, மாயாவின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விலகி இருக்கக்கூடிய,
லட்சியத்தின் அருகில் சென்றடைந்திருக்கும் ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். சேவாதாரி குரூப், எவ்வளவு எதிர்காலத்திற்கு சேமித்திருக்கிறீர்கள்? சேவையின் பலனோ வெண்ணையோ கிடைக்கவே கிடைக்கின்றது. அதாவது என்ன செய்கிறீர்களோ அதன் பல மடங்கை விட அதிகமாக சேமிப்பாகிறது. எப்படி ஒரு விதை போட்டீர்கள் என்றால் எத்தனை பழங்கள் கிடைக்கின்றன? ஒன்று மட்டும் வருவதில்லை. விதை ஒன்றை போடுகிறீர்கள், பழம் ஒவ்வொரு பருவத்திலும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. இதுவும் சேவையின் வெண்ணையாக பலன் பல மடங்காக சேமிப்பாகிவிடுகிறது. மேலும் ஒவ்வொரு ஜென்மத்தில் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. எண்ணம், சொல், செயல் 3 விதத்திலும் ஒவ்வொருவரும் சேவை செய்தீர்களா? வாய்மொழி மற்றும் காரியத்தின் கூடவே மனதின் நல் எண்ணங்கள் அந்த உயர்ந்த உள் உணர்வு மூலமாகவும் மிகுந்த சேவை செய்ய முடியும். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।